என்னதான் நம்ம நிறைய ஹேர் பேக் போட்டாலும் எல்லா ஹேர் பேக்கும் உடனே ரிசல்ட் கொடுக்காது. அப்படி ஒரே ஒரு ஹேர் பேக் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த ஹேர் பேக்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சோட டே 10வது நாள் தான் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம போட போறது 4வது ஹேர் பேக். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேயே நான் ரொம்ப ரசிச்சு போட்ட ஹேர் பேக் இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது போக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடியை பார்க்குறதுக்கு செம்ம சாஃப்டாக மாறிடும். நீங்கள் சீப்பு போடும்போது சிக்கே விழாது. அது போக உங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக காமிச்சு கொடுக்கும். உங்களுக்கு முடியோட லென்த் வந்து உங்கள் முதுகுக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா அது உங்கள் முதுகு ஃபுல்லாக அடர்த்தியாக தெரியும். அந்தளவுக்கு செம்ம அடர்த்தியை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது போக இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட தலையிலையும் குட்டி குட்டியாக முடியை முளைக்க வைக்கும். ஏன்னா இது பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட நியூ ஹேர் க்ரோத் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்படி ஒரு எஃபெக்டிவான ஹேர் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே முடி அடர்த்தியாக மாறணும் அப்படின்னா முதல்ல புதுசாக முடி முளைக்கணும். அந்த மாதிரி புது முடியை வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் முடி வளர வைக்கிறதுக்காக டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் பேக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கே நியூ ஹேர் க்ரோத் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹேர் பேக்கை எப்படி ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம நிறைய ஹேர் பேக் போட்டாலும் எல்லா ஹேர் பேக்கும் உடனே ரிசல்ட் கொடுக்காது. அப்படி ஒரே ஒரு ஹேர் பேக் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல முடி வளர ஆரம்பிக்கும். இருக்கிற முடியை நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும். உங்கள் முடியை நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கும். பார்த்த உடனே அடர்த்தியாக முடி தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் பழைய சாதம். பழைய சாதம் வேஸ்ட் ஆனால் கீழே தானே போடுவீங்க. ஆனால் இந்த பழைய சாதத்தை வச்சு நீங்கள் ஹேர் பேக் போட்டு பாருங்கள். செம்மையாக முடியை வளர வைக்கும். உங்கள் முடிக்கும் இன்ஸ்டன்ட் ஷைனிங் லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஹேரோட க்ரோத்தை நல்ல ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பழைய சாதம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. இது கூட இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறது செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூ நீங்கள் சேர்க்கும் போது உங்களோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். புது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டும். அதே மாதிரி முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கறதுக்கும் இந்த செம்பருத்தி பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் செம்பருத்தி இலையவாவது யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெண்டுலேயுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த செம்பருத்தி பூவும் சரி இலையும் சரி நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையை கொடுத்து ஹேரை நல்லா நரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹேரோட திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் கையில் கிடைச்ச அளவுக்கு ஒரு 5லேருந்து 6 செம்பருத்தி பூ எடுத்துருக்கிறேன். நீங்கள் செம்பருத்தி பூ எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 கை அளவுக்கு செம்பருத்தி இலையை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருவோம். இலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிக்கும் போது அதில் ஒரு விரைப்பு தன்மை இருக்கும். அது போகிறதுக்கு முதல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டோன்னா அதை அரைச்சி நம்ம ஹேர் பேக்கை ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஹேர் பேக்கும் நல்ல வலுவலுன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இது கூட நம்ம 4வதாக சேர்த்துக்க போகிறது அதுதான் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பால்னஸ் அதிகமாக இருக்குது. முடியே வளர மாட்டுது. உங்களுக்கு முன்னேற்றையில் முடி ஏறிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஹேர் பேக் போடுங்க. பட் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதை இப்படியே அரைச்சி சாறு எடுத்து போடுறது தான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை நம்ம ஹேர் பேக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையை வாஷ் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு பழைய சாதத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இது கூட 1 கை அளவுக்கு அதாவது ஒரு 5லேருந்து 6 செம்பருத்தி பூவை சேர்த்துட்டு இது கூட 4 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. எனக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹேர் பேக் ரெடி பண்ணும்போதும் சரி அப்ளை பண்ணும்போதும் சரி. ஏன்னா இது ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த ஹேர் பேக் இந்த மாதத்துலேயே நான் யூஸ் பண்ண ஒரு பெஸ்ட் ஹேர் பேக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ இது கூட நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும்
மட்டும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 முட்டை சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். முட்டையோட வெள்ளைக்கரு எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ் நம்மளோட ஹேரோட க்ரோத்தை 2 மடங்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. முட்டை எங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிரும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே செம்ம க்ரீமியாக அப்படியே வலுவலுன்னு இருக்கும். இந்த ஹேர் பேக் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. கையில் தொட்டு அப்படியே தலையில் அப்ளை பண்ணும்போது ஆஹா அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யாருக்குமே கோல்ட் ஆகாது. முக்கியமாக சளி பிடிக்காத ஒரு ஹேர் பேக்னா இதுதான். இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். முடியை இந்த மாதிரி 2 ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுல்லாக டீடாங்கிள் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஹேர்லேயும் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணால் தான் புது முடி வளரும். ஹேரில் அப்ளை பண்ணால் தான் முடி நல்லா கருப்பாகவும் மாறும், திக்னஸும் கொடுக்கும். அதே மாதிரி முடியும் நல்லா அடர்த்தியாக தெரியும். ஸோ எப்போவுமே நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் நீங்கள் பிரித்து அப்ளை பண்ணும்போது செம்மையாக இருக்கும். உங்களுக்கே இது அப்ளை பண்ணுற ஃபீல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஸோ மேலிருந்து முடியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஹேரோட எண்ட்லேயும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹேர் ஃபுல்லாகவே கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் நான் முடியை நல்லா பிரித்து ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு, சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நம்மளோட ஜஸ்வின் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு, ஆனியன் ஷாம்பு இருக்குது. நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் மீஷோ, அமேசானில் எவ்ரி மந்த் 2/12/22 டேட்டில் காலையில் 11 மணிக்கு ஸ்டாக் கொடுப்போம். இதே டேட்டில் நம்மளோட வெப்சைட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். வெப்சைட் www.jasvinmeena.com. இது போக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா லிங்க்கையும் நம்ம சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஹேர் பேக் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வைக்கும்போது நீங்கள் நம்மளோட ஜஸ்வின் மீனா ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டாக் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோட முடியும் பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காக அப்படியே அடர்த்தியாக புசுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி நீங்கள் சீப்பு போடும்போது உங்கள் முடியில் சிக்கே விழாது. பார்த்த உடனே அப்படியே அட்ராக்டிவாக தெரியும். அந்தளவுக்கு உங்கள் முடியவும் செம்ம ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் சாயங்காலம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 2வது நாள் ஃபுல்லாக உங்கள் தலையில் ஆயில் அப்படியே விட்டுருங்க. 3வது நாள் நம்ம ஹேர் பேக் போடுவோம். ஸோ இன்றைக்கி டே 10 அப்படின்னா அடுத்த ஹேர் பேக்கை நம்ம டே 13ஆம் தேதி தான் போடுவோம். ஸோ இந்த ரொட்டீனை தான் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்போகிறோம். 30 நாள் கழித்து பாருங்கள், உங்கள் முடியும் செம்மையாக வளர்ந்துருக்கும். ஸோ இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சை ஏன் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நான் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா வீடியோஸையும் அடுத்தடுத்து நான் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டே வைஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.